அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு ஆகும், அது நடக்கும்ன்றார். அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு அதை சொல்றாரு, மெய்யாகவே சொல்றேன்றார். ஆகவே இதை நாம சாதாரணமா பார்க்க கூடாது. ஏன்னா ஒரு கடவுள் மனுஷனா இந்த உலகத்துக்கு வந்து மனுஷனுடைய சூழ்நிலை, மனுஷனுடைய பிரச்சனை, மனுஷன் எப்படி வாழ்றான்றத கண்ணார பார்த்துட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்த சத்தியம் தான் இது. அவனை எப்படி கஷ்டப்படுறான், அவன் எப்படி தான் வாழ்க்கையில மலை போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் சந்தித்து தன்னால முன்னேற முடியல, தன்னால இன்னைக்கு ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியலன்னு உட்கார்ந்து இருக்கிறான். கண்ணார பாக்குறாரு, பார்த்தவனுக்கு தான் சொல்லி தராரு, பெயர்ந்து போகும், நீ நம்பு, நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நடக்கும், நம்பு அப்படின்றார். ஆகவே இதை நாம சீரியஸா எடுத்துக்கணும். இப்போ இதை எடுத்து இதை பார்த்துக்கிட்டு வரோம். இதுல இயேசு சொல்லி இருக்கிறார், மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி, தள்ளுண்டு போ என்று சொல்லி. அப்ப ரெண்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய தினமும் நாம பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஆற்றலை இயேசு இங்க சொல்றார். தினமும் நாம பண்றோம், பார்க்கிறோம், தினமும் நாம பேசுறோம். அதைத்தான் இயேசு சொல்றார். ஏதோ பொதுவா நாம இந்த கண்ணை பயன்படுத்தி பார்க்கிறது இல்லை, வாழ்க்கையை நாம பார்க்கிறோம், நம்முடைய எதிர்காலத்தை நாம பார்க்கிறோம், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கிறோம். அதை பார்த்து நாம நெகட்டிவா பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இயேசு சொல்றாரு, இல்ல, அது மாறும்னு பாரு, அது மாறும்னு பேசு, அதுக்கு முன்ன விட்டு விலகி போகும் பாரு. இயேசு சொல்லித்தராரு, அப்படி பாரு அப்படின்றார். அப்ப நமக்கு பார்க்க சொல்லித்தரார், எப்படி வாழ்க்கையை பார்க்கிறது, எப்படி நம்முடைய குடும்பத்தை பார்க்கிறது, எப்படி நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கிறது. அப்போ வேதத்துல இந்த பார்வை என்பதை நாம ஏதோ இந்த நம்முடைய மாம்ச கண்கள் இந்த கண்ணால பார்க்கிறது இல்ல, இது மட்டும் இல்ல, ஆவிக்குரிய பார்வை, மனக்கண் அப்படின்னு சொல்லலாம், தரிசனம் சொல்லலாம், கனவுன்னு சொல்லலாம், இமேஜினேஷன் கற்பனைன்னு சொல்லலாம், விஷன் சொல்லலாம், தரிசனம் சொல்லலாம். இது எல்லாமே உள்ள நடக்கிற பார்வை, உள்ள இருக்கக்கூடிய விஷன். இந்த விஷன் நமக்கு நல்லா இருக்கணும், இதை போய் டாக்டர் கிட்ட பார்த்து சரி பண்ணிக்கணும். ஆனா உள்ள இருக்குது பாருங்க, அந்த விஷன், அந்த பார்வையை கடவுள் மாத்திரம்தான் நமக்கு சரி பண்ணி தர முடியும். அவர் மாத்திரம்தான் அதை நமக்கு சீர்படுத்தி தர முடியும், அது அவர் தான் கிளியர் பண்ணி தர முடியும். இந்த பார்வைக்கு பிரச்சனை இல்லை, டாக்டருங்க இருக்கிறாங்க, இலவச பரிசோதனை நடக்குது, போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஆனா வாழ்க்கையை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு பாருங்க, அது கடவுள் மாத்திரம்தான், ஆண்டவர் மாத்திரம்தான் சொல்லி தர முடியும். அதைத்தான் இயேசு சொல்லி தரார். நீ உன் வாழ்க்கையில் இருக்கிற மலையை பார்த்து பயந்துராத, அது பயந்து போகும், நம்பு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீ பயந்துராத, அது தள்ளுண்டு போகும் என்று நம்பு, அதுதான் ஆகும். நான் சொல்றேன், உனக்கு மெய்யாகவே சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன்னு சொல்லி திட்டமா சொல்றேன். அப்ப நாம இதை சீரியஸா எடுத்துக்கணும். ஒவ்வொரு வாரமும் வாரம் போதிச்சு கொண்டு வருகிறோம். எதுக்குன்னா, கண்டிப்பா நான் நம்புறேன், எனக்கு மாத்திரம் இல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க கண்டிப்பா இந்த வார்த்தையின் அடிப்படையிலேயே, இயேசு சொன்ன இந்த வார்த்தையின் அடிப்படையிலேயே பல மலைகள் உங்கள் வாழ்க்கையில தவிடு பொடி ஆகிறத நீங்க பாப்பீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க என் கூட சேர்ந்துக்கிட்டு நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து கர்த்தரை துதிச்சு கொண்டுகிட்டே இருப்போம் பாருங்க. ஏன்னா இந்த வார்த்தை தேவாதி தேவனே சத்தியம் பண்ணி சொல்லிட்டாரு, நடக்கும், ஆகும்னு. ஆகவே இதை நம்ம விட்டுறக்கூடாது, சாதாரணமா பார்க்க கூடாது, வேதத்தையே சீரியஸா பார்க்கணும். ஆனா இந்த வார்த்தையை ரொம்ப சீரியஸா பார்க்கணும். ஏன்னா இயேசு சொல்லித்தரார், உன் வாழ்க்கையில மலை போன்ற இருக்கிற காரியங்கள் பெயர்ந்து சமுத்திரத்துல உன் கண்ணு முன்ன இருக்காதுன்றாரு. ஆகவே நான் அதை காண்பேன், நான் அதை பார்ப்பேன், என் வாழ்க்கையில் அது நடக்கிறத பார்ப்பேன். எது என்னை இன்றைக்கு இப்படி வச்சிருக்குதோ இதெல்லாம் மாறும், நான் முன்னேறுவேன், நல்ல நிலைக்கு போவேன். ஏன்னா கடவுள் எனக்கு சத்தியம் பண்ணி சொல்லி இருக்கிறார், அது ஆகும்னு, அது நடக்கும்னு சத்தியம் பண்ணி சொல்லி இருக்கிறார். ஆகவே நான் அதை நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் இதை போதிக்க போறேன். நான் எவ்வளவு வாரம் புரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளவு வாரம் போதிக்க போறோம். அப்ப இந்த பார்வையை குறித்து ரொம்ப கவனம் செலுத்தணும். ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், கனவுகள் சொல்லலாம். இந்த கனவு எப்படிப்பட்டதுன்னா, நம்முடைய நமக்குள்ள உண்டாகக்கூடிய படம், நமக்குள்ள உண்டாகக்கூடிய ஒரு திரைப்படம் மாதிரி ஓடும் பாருங்க. சிலருக்கு கனவு அப்படியே சம்பவங்கள்லாம் நடக்கும், பேசியிருப்பாங்க பாருங்க, பேசியிருப்பாங்க, அவங்கள சந்திச்சிருப்பாங்க, அவங்க கை குலுக்கியிருப்பாங்க, அவங்களோட பணத்தை பரிமாறி இருப்பாங்க, எல்லாமே நடந்திருக்கும் பாருங்க, எல்லாமே நடந்திருக்கும். அந்த மாதிரி கனவு கண்டவங்களா இருந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க பாருங்க, அவங்க கனவு கண்டு
நம்ம எல்லாருடைய தூக்கத்தை எழுப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுடைய பயம், அவங்களுடைய அதிர்ச்சி, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆச்சரியம், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வியப்பு, இதெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ண பாருங்க. 2 நாளைக்கு அவங்களுக்கு தூக்கமே வராது. அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் கனவு. ஒரு திரைப்படம் மாதிரியே பார்த்திருப்பாங்க, அல்லது எதையாவது ஒண்ணு கண்டிருப்பாங்க. நான் ஒண்ணு பார்த்தேன்றாங்க, நான் ஒரு காரியத்தை கண்டேன் அப்படின்றாங்க, ஒரு சம்பவத்தை கண்டேன்றாங்க. ஒரு சம்பவமே நடக்கிறது போல கண்டாங்களாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சியை கண்டேன், ஒரு ஏதோ ஒரு இமேஜை கண்டேன், ஒரு உருவத்தை கண்டேன்றாங்க. சில பேர் எமோஷனல் ஆயிடுறாங்க, கனவு கண்டது எமோஷனல் ஆயிடுறாங்க. வெறும் தூக்கத்துல மாத்திரம் இல்ல, விழிப்புல கூட அது நடக்குது. விழித்திருக்கும் போது கூட இது நடக்குது. அவளுடைய மனது அந்த கனவுகளால, கற்பனைகளால, ஒரு உருவத்தினால அது ஆட்கொள்ளுது. அதனால அவங்க பாதிக்கப்படுறாங்க. இந்த தரிசனம் அப்படின்ற வார்த்தை வேதத்தில் இருக்கு. தரிசனம் கூட கனவோடு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டட். இந்த தரிசனம்ன்றது இன்னும் கொஞ்சம் மேல. கனவு என்பது ஒரு படம், ஒரு 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 திரைப்படம் போல, ஒரு சம்பவம் போல, உணர்ச்சிகளை எல்லாம் பாதிக்கக்கூடிய ஒரு 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 காரியமா இருக்குது கனவு. தரிசனம்ன்றது இதை விட இன்னும் கொஞ்சம் மேலானது. தரிசனம்ன்ற வார்த்தைக்கு இன்னும் கொஞ்சம் மேல. இது கனவு, இதுவும் கனவோடு க்ளோஸ் ரிலேட்டட் தான். இதுல கூட அந்த ஒரு மாதிரி கற்பனை பண்ணப்பட்ட ஒரு விதமான திரைப்படம் மாதிரி ஒரு சம்பவங்கள். அதான் சொன்னனே, கையை கொடுத்து காசை மாத்தி போய் பஸ் ஏறி போய் பார்த்துட்டு வந்தது போல, அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தது போல, அந்த மாதிரி கனவு மாத்திரம் இல்ல, தரிசனத்திலே இருக்குது. ஆனா இந்த தரிசனத்துல இன்னும் கொஞ்சம் சேர்க்கப்பட்டிருக்குது. தரிசனன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்கப்பட்டிருக்குது. என்னன்னா, சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்களையும் பார்த்திருக்கிறாங்க தரிசனத்துல. கனவுல சாதாரணமா பார்த்திருக்கிறாங்க, இவங்க சொந்தக்காரு போய் சந்திச்சது போல. ஆனா தரிசனத்துல இப்படி போய் பார்த்திருக்கிறாங்க. தரிசனத்துல எப்படின்னா, தேவனையே பார்த்தவங்க இருக்கிறாங்க தரிசனத்துல. நிறைய பேர் சொல்றாங்க நான் கர்த்தரை கண்டேன்னு. எல்லாமே உண்மைன்னு எனக்கு தெரியாது, ஆனா சிலதெல்லாம் உண்மைன்னு நான் நம்புறேன். ஏன்னா வேதமே சொல்லுது பாருங்க. தேவ தூதர்கள் தரிசனத்துல பேசியிருக்கிறாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காட்சியெல்லாம் காண முடியும் தரிசனத்துல. கனவுல இயற்கையான காரியங்களை பார்க்க முடியும். நம்ம கூட இருந்தவங்களோடு ராத்திரி போய் கனவுல பேசின மாதிரி இருக்கிற ஒரு காரியம். தரிசனம்ன்றது சில நேரத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காட்சிகள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனதால அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. இந்த கற்பனை, கனவு, தரிசனம், இமேஜினேஷன், கற்பனை என்பது கூட ஒரு விதமான காரியம். அது கூட எப்படின்னா, நமக்குள்ளே உண்டாகக்கூடிய ஒரு நெகட்டிவ் மாதிரி. போட்டோ எப்படி, நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். ஒரு போட்டோ கடையில முன்னெல்லாம், இப்பெல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் நெகட்டிவ் கொண்டு போய் கொடுப்பாங்க. அதை நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு கவருக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. போட்டோஸ் காலி ஆயிடுச்சுன்னா அதை எடுத்துட்டு போய் கொடுத்தீங்கன்னா திரும்பவும் பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க. இந்த இமேஜினேஷன்ன்றது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் கிரியேட்டிங் பவர். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு, அதுக்கு என்ன வார்த்தை தமிழ்ல சொல்றதுன்னு தெரியல, நமக்குள்ள இருக்கக்கூடிய இட் இஸ் தி எபிலிட்டி டு ஃபார்ம் இமேஜஸ். இந்த பிளான் பண்றாங்க பாருங்க, வீடை கட்டுறதுக்கு முன்னாடி அந்த நிலத்துல ஒண்ணுமே இருக்காது, முள்ளுக்காடா இருக்கும். ஆனா அதை பார்த்துட்டு போயிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் தான் கடைசியில அந்த இடத்துல, அந்த நிலத்துல கட்டிடமா மாறுது அப்படின்னு சொல்லலாம். இமேஜினேஷன், கற்பனை திறன். நம்ம ஊர்ல இந்த கற்பனை திறன் எல்லாம் ஒடுக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால நல்ல கற்பனை பண்ணி பார்க்கறதே கிடையாது, சாதாரணமா அப்படின்றாங்க. அது போதங்கன்றாங்க. நல்ல கற்பனை பண்ணி, உயர்தர
நல்ல நிலைக்கு டிசைன்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற டிசைன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மட்டமா தான் பண்ணி வச்சிருப்பாங்க. இது போதுங்க, செலவாயிடுங்க, அப்படி இப்படின்னு பண்ண சொல்லுவாங்க. ஆனா ஃபாரின்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க, வாசலுக்கே அவ்வளவு செலவு பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா அவன் முதல்ல கற்பனை பண்றான், அந்த கற்பனைக்கான வழி அப்புறமா திறக்கப்படுது. நம்மளுங்க அந்த கற்பனையே சாதாரணமான கற்பனை தான். 2 கம்பி வச்சு ஒரு கேட்டை போட்டு விட்டா போதுங்க, அந்த மாதிரி சொல்லிடுறான். கம்பி வச்சு அவன் என்னென்ன பண்ணுமோ பக்காவா பண்றான். ஏன்னா அவன் கற்பனை பண்றான், அந்த கற்பனைக்கான ஆதாரங்களை அதுக்கு அடுத்து அவன் சந்திக்கிறான். அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன் போன வாரத்துல, இந்த கனவுகள், இந்த கற்பனைகள் எல்லாம் இட் லீட்ஸ் யூ டு தி பாசிபிலிட்டிஸ். வாய்ப்புகளுக்கு நேராக உங்களை கொண்டு போய் நிறுத்தும். நீங்க சாதாரண கற்பனை பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, நமக்கு ஒரு குடிசை போதும், நமக்கு ஒரு சாதாரணமான ஒரு வீடு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த மாதிரி வாய்ப்புகள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஆதாயங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். நாம் பிசினஸ்ல நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, அதற்கான பாசிபிலிட்டிஸ் கடவுள் உங்களுக்கு உண்டாக்கி தருவார். கானான் தேசத்துக்கு போறாங்க, கண்டதே இல்லை. கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து புறப்பட்டு போறாங்க, கண்டதே இல்லை பாருங்க. ஆனா கர்த்தர் ஒரு படம் கொடுத்திருந்தார். என்ன படம்னா, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஒரு படம் கொடுத்திருந்தார், பாலும் தேனும் ஓடுகிற மாதிரி இருக்கும்பா தேசம், நல்ல வளமான தேசம்பா, செழிப்பான தேசம்னு ஒரு பிக்சர் கொடுத்திருக்கிறார். இவங்க புறப்பட்டு போனவங்க போகிறதுக்கான வழி இல்ல, செங்கடல் தடுக்குது. அதனால கர்த்தர் இந்த செங்கடல் தடுக்குது, நீங்க திரும்பி போயிடுங்கன்னு சொல்ல, வாய்ப்புகளை, வாசல்களை திறந்து அவர்களை நடத்தி கொண்டு போனார் பாருங்க. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்குள்ள உண்டாக்கி கொடுத்திருக்கிற அந்த படம், அந்த தரிசனம், அந்த இமேஜ், அதுக்கான வாய்ப்புகளை கடவுள் உங்களுக்கு உண்டாக்கி தருவார். நான் வெளியில இருக்கிறவங்களுக்கு சொல்ல, உங்களுக்கு சொல்றோம், அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு சொல்றேன், அவருக்கு பிரியமானவர்களாகிய உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு என்ன தரிசனம், என்ன கனவு, என்ன ஆசை, என்ன விருப்பத்தை கொடுத்திருக்கிறாரோ அது நடக்கிறதுக்கு அவர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்காக கடலையும் திறந்து நடத்தி கொண்டு போய் சேர்ப்பார். பாலும் தேனும் ஓடுற தேசம்னு சொன்னாரு, கடல் நிக்குது, நடக்காது போல இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் நடத்தி காட்டுறேன், நான் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன். அப்போ இந்த மாதிரி தான் நாம போனோம், இப்படிதான் வாழணும் ஒவ்வொரு நாளும். சாதாரணமான இமேஜ் வச்சிருக்க கூடாது, பெரிய இமேஜ், ஹேவ் பிக் இமேஜ். ஏன்னா உங்க கடவுள் பெரியவர், உங்கள் தேவன் பெரியவர். ஆகவே பெரிய எண்ணங்களை கொண்டு வாங்க. அதனாலதான் காலையில உங்களுக்கு சொன்னேன், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு தருவேன்றார். நீ என்ன எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை தான் உனக்கு தருவேன்றார். நீங்க என்ன எதிர்பார்த்திருக்கிறீங்க? இன்னைக்கு என்ன எதிர்பார்த்துட்டு வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க? இன்னைக்கு தீமையான காரியங்கள் நடக்குதுன்னா வேதம் சொல்லுது, இந்த தீமையானது நீ எதிர்பார்த்தப்பா, நான் உன்னை மீறி எதையும் உனக்கு செய்ய முடியாது. நீ எதிர்பார்த்ததை மீறி நான் எதையும் செய்ய முடியாது. அதனாலதான் உன் எதிர்பார்ப்பை மாத்து. என்ன எதிர்பார்க்கிறீங்க? பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறீங்களா? 1 கொரிந்தியர், இத சொன்னாதான் உங்களுக்கு விளங்கும். 1 கொரிந்தியர், நீங்க நினைக்கலாம் அதெல்லாம் எப்படிங்க எதிர்பார்க்கிறது, அதற்கான வாய்ப்பெல்லாம் நம்ம கிட்ட இல்ல, அதற்கான வழியெல்லாம் நமக்கு அதெல்லாம் தகுதி இல்லை, நம்ம படிக்கல, நமக்கு ஒன்றும் கையில பணம் இல்லை. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. கடவுள் உங்களை உங்களுடைய லிமிட்டேஷனை பார்த்து அவருடைய செயல் இருக்க போறது இல்லை. அவர் சொல்றாரு, நீ லிமிட்டேஷன் உங்ககிட்ட இருக்கிற, நீ ஏழை, உன்னால முடியாது, நீ படிக்கல, இது கடவுளுக்கு விருப்பம் இல்லை. கடவுளுக்கு இது ஒன்றும் தேவையில்லை. பேதுருவை கர்த்தர் அழைத்து அவனை நடத்தின விதத்தெல்லாம் பார்த்து ஜனங்க ஆச்சரியப்படுறாங்க. பள்ளிக்கூடம் கூட போனது இல்லையேன்னு. அதை வாசித்துட்டு வரலாமா? வாங்க, அப்போஸ்தலருக்கு வாங்க, அத அப்புறம் இதுக்கு வரலாம். அப்போஸ்தலருக்கு வாங்க, 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4, அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர். அப்போஸ்தலர் 4 13 பாருங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, எடுத்து வாசிக்கிறீங்களா? அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டாங்க. ஆச்சரியப்பட்டாங்க,
அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கினாங்க, இல்ல இல்ல இவங்க இயேசு கூட இருந்தாங்க, இயேசு கூட இருந்தா வாழ்க்கை மாறிடும்னு அவங்களுக்கு தெரியும். படிப்பறிவு இல்லாதவங்களாச்சே, இவங்க கல்வி அறிவு இல்லாதவங்களாச்சே, மலைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்காதவங்களாச்சே, இவங்க எப்படி இப்படி பேசுறாங்கன்னு ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கினாங்க, ஓ இவங்க இயேசு கூட இருந்தவங்க. அதனாலதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கை யார் கூட இருக்குது, நீங்க யார் கூட வாழ்ந்து இருக்கிறீங்க. ஏதோ கோயிலுக்கு வந்துட்டு போறது இல்லைங்க. நிறைய பேர் அப்படிதான் பாருங்க, அட்டெண்டன்ஸ் போட்ட மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை அட்டெண்டன்ஸ் போட்டேன், ஞாயிற்றுக்கிழமையை பத்தி நான் பேசல. அனுதினமும் அவரோடு உறவு வச்சிருக்கிறீங்களா? நிறைய பேர் கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னு காட்டிக்கிறாங்க. நான் கோயிலுக்கு வர்றதை பத்தியே பேசுறது கிடையாது. நான் இங்க கோயிலுக்கு வர்றதை குறிச்சு முக்கியப்படுத்துறதே கிடையாது. கோயிலுக்கு வர்றது இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் அவரோடு உறவு வச்சிருக்கிறீங்களா? பேதுரு பாருங்க, இயேசுவோட போய் 3.5 வருஷம் தான் கூட இருந்தான், படிப்பு இல்லை. ஆனா இந்த ஜனங்க அந்த 3.5 வருஷம் இயேசு கூட இருந்ததுனால இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டானே என்று ஆச்சரியப்படுறாங்க. அதான் சொல்றேன், உங்களுடைய லிமிட்டேஷன், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த குறைவுகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த படிப்பறிவு இல்லை, எனக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, இது உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்ய போறதை தடை பண்ண முடியாது. ஏன்னா இந்த உலகத்தாருக்கு தான் இது, உலகத்தாருக்கு தான் இது. உங்க பிள்ளைய பார்த்து இப்படிலாம் சொல்லாதீங்க, படிச்சாதான் நல்லா இருப்பேன்னு சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. படிச்சாதான் நல்லா இருப்பேன், அது உலகத்தானுக்கு படிச்சாதான் நல்லா இருப்பான். நமக்கு அப்படி கிடையாது. அவர் என் கூட இருந்தா நான் நல்லா இருப்பேன், அவருடைய கிருபை இருந்தா நான் நல்லா இருப்பேன், அவருடைய தயவு இருந்தா நல்லா இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அவர் கூட 2 பேர் படிச்சாங்களாம். ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாராம் பாருங்க, எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாராம், எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுப்பாராம், 25,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாராம். ஒருத்தன் கூட படிச்சான் பாருங்க, அவன் ஒண்ணுமே படிக்க மாட்டான், மக்கு தான் நம்புறங்க, ஒண்ணுமே படி போறாத, மார்க் எடுக்க மாட்டான். துபாயில வீடு வாங்கி, சொந்த வீடு வாங்கி லட்சக்கணக்கா சம்பாதிச்சுன்னு இருக்கிறான். படிச்சவர் 25,000 ரூபாய் தான் வாங்கிட்டு இருக்கிறார், படிக்காதவன் அவ்வளவு வாங்கின்னு இருக்கிறான். இப்பெல்லாம் எடை போட்டுறாதீங்க, படிக்கல படிக்கல. காலைல கூட ஒருத்தங்க என்கிட்ட ஒரு பிள்ளை அழுகுறான், நான் பரீட்சை பயமா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்லி வச்சுக்கிறாங்க, நீ மார்க் எடுக்கலன்னா அவ்வளவுதான், நீ மார்க் எடுக்கலாம் அவ்வளவுதான். யாருக்காகவும் நாங்க வாழல, யாருக்காகவும் நாம வாழல. இது உங்களுக்கு வரலன்னா அதனால எதுவுமே வராதுன்னு கிடையாது. கடவுள் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறார், கடவுள் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறார். அதுல அவர் ஃபெயில் பண்ணவே விட மாட்டார், அவர் ஃபெயில் பண்ணி விடவே மாட்டார். ஏன்னா அந்த கணக்கு அவர் போட்டது. கணக்கு போடுற கடவுள் பார்த்துருக்கிறீங்களா? கடவுள் நல்ல டீச்சருங்கெல்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடியே பிள்ளைங்களுக்கு சொல்லி, பிள்ளைங்க கிளாஸ்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, சொல்லுவாங்க இதை படிச்சுக்கோ படிச்சுக்கோன்னுவாங்க. இது வரணும்லாம் சொல்ல மாட்டாங்க, இதை படிச்சுக்கோ இதை படிச்சுக்கோ இதை படிச்சுக்கோன்னுவாங்க. ஏன்னா அவங்க கொஸ்டின் பேப்பர் எழுதினவங்க, அவங்க தான் கொஸ்டின் பேப்பரை உட்காந்து போட்டவங்க. ஆனா அந்த பிள்ளைங்க கிட்ட இந்த கொஸ்டின் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் வரும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க, இதை படிச்சுக்கோ. அதைத்தான் கர்த்தர் சொல்றார், நான் போட்டிருக்கிறேன்ப்பா உனக்கு கணக்கு, உனக்கு நான் போட்டிருக்கிறேன் கணக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்கும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க படிப்புல ஃபெயில் ஆயிருக்கலாம், கடவுள் போட்ட கணக்குல ஃபெயில் ஆக மாட்டீங்க. ஏன்னா அவர் உங்களை ஃபெயில் ஆக்குறதுக்கு அவருக்கு எண்ணமே இல்லை. அதனாலதான் சொல்றாரு, நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் சொல்றாரு, நீ கீழாக நான் விடமாட்டேன், நீ வாளாக விட மாட்டேன், நீ லோவாக நான் விட மாட்டேன், நீ ஜெயிக்கிறதுக்கு தான் என் ஆசைன்றார். ஹல்லேலூயா. அதனால போட்டு பிள்ளைங்க எல்லாம் போட்டு நீ எடுக்கலன்னா அவ்வளவுதான் ஆக்கும். சொல்லுங்க, நீ எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஆனா எடுக்கலன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், எடுக்கலாம் இந்த வீட்டுக்கு வராது, எடுக்கலாம் இங்க நான் உங்க கூட பேச மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. எடுக்கலன்னா எடுத்தா என்ன, எடுக்கலாம் என்ன. பேதுரு கூட தான் படிப்பறிவே இல்லை, ஆனா ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவன் இயேசுவோடு இருந்தான். இயேசுவோட இருந்தா படிப்பு இல்லைங்க, அவர் கிருபையே போதும் உயர்த்துறதுக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அவர் கிருபை போதும் உங்களை தூக்கி விட, அவர் கிருபை போதும் வாழ்க்கையில நீங்க மலர. அப்ப வேதம் தெளிவா சொல்லுது, லிமிட்டேஷன், உங்களுடைய லிமிட்டேஷன் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவருடைய ஆசையை சொல்றேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம், 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26. எப்படி எனில் சகோதரரே நீங்கள், 1 கொரிந்தியர் 1:26, எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. கர்த்தர் சொல்றார், பவுல் சொல்றார், நீங்க வந்த விதம் எப்படி? நீங்களாம் ஞானிகள்னு சொல்லி கடவுள் அழைக்கல, நீங்கெல்லாம் வல்லவர்கள் அழைக்கல, நீங்களாம் பிரபுக்கள் சொல்லி அழைக்கல,
28 பாருங்க, 27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். கடவுள் என்ன பண்ணாராம்? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். எதுக்கு பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார்? பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். யாரெல்லாம் ஒதுக்கினார்களோ, யாரெல்லாம் வெறுக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டார்களோ, யாரெல்லாம் உனக்கு இது கிடையாதுன்னு சொன்னார்களோ, அவர்களை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் வந்து நம்மை தெரிந்து கொண்டாரா? பைத்தியங்களை தெரிந்து கொண்டாரா? பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டாரா? 28 பாருங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார். கடவுள் யாரை சூஸ் பண்றாரா? யார கடவுள் எடுத்து வாழ வச்சு காட்டுறாரா? கடவுள் யாரை உயர்த்தி காட்டுறாரா? இல்லாதவர்கள் எடுத்து. ஏன் இன்னைக்கு இந்த மாலையில உட்கார வச்சு உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறார்? கடவுளுக்கு எல்லா நல்லா இருக்கிறவனை எடுத்து உயர்த்தணும் இல்ல. ஜென்சி ஜென்சி உட்கார. கடவுளுடைய ஆசை என்ன தெரியுமா? இல்லாதவர்கள் நல்லா வரணும், கையில ஒண்ணும் இல்லாதவங்க நல்லா வரணும், அற்பமா எண்ணப்பட்டவங்க நல்லா வரணும், இழிவாய் பேசப்பட்டவங்க நல்லா வரணும், பைத்தியம் எண்ணப்பட்டவங்க நல்லா வரணும், பலவீனமானவன் இவனாலலாம் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு நினைச்சவங்க அவன் செய்யறத பார்க்கணும்னு கடவுள் விரும்புறார். அதனாலதான் உங்களுடைய லிமிட்டேஷன், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த முடியாது, கிடைக்காது, இல்ல, நீங்கள் உங்களுடைய படிப்பு, உங்களுடைய பணம், உங்களுடைய பொருளாதார நிலை அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவர் சொல்றாரு, உன்கிட்ட இல்லாததுதான்ப்பா என்னை தெரிந்தெடுக்க வைக்குது. உன்னை நான் தெரிந்தெடுத்ததுக்கு காரணமே உன்கிட்ட இல்லைன்னு சொல்லிதான். நீ பிரபுன்னு சொல்லி எடுக்கல, நீ வந்து ராஜான்னு சொல்லி எடுக்கல, நீ வந்து ஞானின்னு சொல்லி எடுக்கல, நீ இல்லாதவன் சொல்லிதான் உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். கடவுளுடைய ஆசையை பாருங்க, கடவுளுடைய பிக்சரை பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம், ரொம்ப நல்ல ஃபேமிலின்றதுனால மரியாள் யோசேப்பு தேவன் தெரிந்தெடுக்கல. ஏழை குடும்பம், ஏழை குடும்பம். அந்த குடும்பத்தை இப்படி பாக்குறோம் பாருங்க, இங்க பாருங்க. 48. இப்ப கர்த்தரை மகிமைப்படுத்துறார். உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம் பாருங்க. அவர் 1:48 அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். மரியாள் ரொம்ப நல்லவன், மரியாள் ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லி தெரிந்தெடுக்கல. மரியாளுடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார், மரியாளுடைய ஏழ்மையை நோக்கி பார்த்தார். ஆபிரகாம் தேவன் தெரிந்தெடுக்கும் போது ஆபிரகாம் பாருங்க, அது இதை வாசித்துருங்க முதல்ல. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார். இது முதல் அப்படின்னா அவ சொல்ற, இனிமேதான் என் வாழ்க்கை, இனிமேதான் எல்லாரும் சொல்ல போறாங்க பாக்கியவதி. இதுக்கு முன்னாடி அவ பாக்கியவதி எல்லாம் கிடையாது. ஏழ்மை, தாழ்மை, ஒன்னும் இல்ல. சத்திரத்துல இடம் பார்க்கறது கூட கையில காசு இல்லை. இயேசு வந்த பிறகுதான் கையில காசு வருது. இயேசு வந்த பிறகுதான் வெள்ளியும் பொண்ணும் கொண்டு வந்து காணிக்கையா கிடைக்குது. கையில காசு இல்ல, மாட்டு தொழுவத்துக்குள்ள போக வேண்டியதாயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மை, தரித்திரம். அவன் சொல்றா, கர்த்தர் என்னை கண்டார். மரியாள் ரொம்ப பணக்காரின்றதுனால காணல, இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இனி கூட கர்த்தர் உங்களுடைய ஏழ்மையை பார்க்கிறார். அந்த ஏழ்மையை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க போறார் நினைச்சிடாதீங்க. இந்த ஏழ்மையை எடுத்து, இந்த ஏழ்மையில் இருக்கிற உங்களை எடுத்து அவர் உயர்த்தி பார்க்க விரும்புறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம், ஏசாயா 51, ஏசாயா 51:2 பாருங்க.
உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்க. கர்த்தர் சொல்றார், அவங்கள நோக்கி பாருங்க. அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். தகப்பன் வீட்டுல இருந்தான், இனத்தாரோட இருந்தான், தேசத்தோட இருந்தான். ஆனா வேதம் சொல்லுது அவன் ஒருவனாய் இருக்கையில். அப்படின்னா அர்த்தம் என்ன? அவன் கூட யாரும் சேரல, அவனை ஒதுக்கியே வச்சிருந்தாங்க. அன்னைக்கே இருந்திருக்குது அந்த மாதிரி சமுதாயம். குழந்தை பெற்றவங்க, குழந்தை இல்லாதவங்க யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, கல்யாணத்துக்கு வரக்கூடாது, யாருன்னா மறிச்சிட்டாங்கன்னா அவங்க அந்த வீட்டுக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் பார்த்து ஒதுக்குற ஒரு உலகம். 12 வருஷமா ஒரு ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒதுக்கப்பட்ட, சமுதாயத்தால ஒதுக்கப்பட்டா. பெரிய மன தைரியம் வந்துச்சு பாருங்க. இயேசுவை போய் நான் தொடுவேன், கூட்டத்துக்குள்ள போறா பாருங்க. அப்படிலாம் போக கூடாது பெண்கள். அந்த அளவுக்கு ஒரு மன தைரியம் வந்துச்சு. ஏன்னா விசுவாசம் வந்தது, அவ நம்பினா. ஆபிரகாமை குறிச்சு வாசிக்கிறோம், ஒருவனாயிருக்கையில். ஒருவனாயிருக்கையில், இந்த ஒருவனாயிருக்கையில்னா அவன் ஒருத்தன்றது இல்ல, அவ்வளவு பேருக்கு மத்தியில இருந்தவன். எல்லாருக்கும் கூட இல்லை, அவ்வளவு பேரும் இருக்கிறாங்க, ஆனா யாரும் அவன் கூட இல்லை. கர்த்தர் அவனை அழைத்து சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன் வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் வா, நான் உன்னை பெருமைப்படுத்துவேன் வா. அப்போ உங்களுடைய ஏழ்மை, உங்களுடைய பணம் இல்லாத நிலை, உங்களுடைய படிப்பறிவு, இது தேவனை பாதிக்காது. அதனாலதான் கனவு, தரிசனம், லட்சியங்கள் இதெல்லாம் மனசுல வைக்கிறது நல்லது. ஏன்? இது வைக்கிறதுனால நீங்க உங்களுடைய லிமிட்டேஷன் அதை வச்சு கடவுள் அதை எனக்கு கையில இருக்கிறத வச்சுதான் ஆசீர்வதிக்க போறாரு அப்படி இப்படி நினைச்சுன்னு இருக்காதீங்க. அவர் சொல்றாரு, இந்த நிலையில் இருக்கிற உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் என் பலத்தை பயன்படுத்துறேன், என் வல்லமையை பயன்படுத்துறேன், என் கிருபையை உனக்கு நான் தரேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார். இந்த வார்த்தையை படிங்களேன். இதை படிச்சுக்கணும். இதெல்லாம் படிச்ச வசனங்கள் தான். இதெல்லாம் ஏற்கனவே நிறைய முறை படிச்சிருக்கிறோம். சில நேரத்தை படிச்சிருக்கிறோம், இப்படி படிச்சிருக்க மாட்டோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம்ல. பிலிப்பியர் 4:19 பாருங்க. உடனே இதை முடிச்சுட்டு கனவுக்குள்ள வரலாம், அதை விளங்கிக்கலாம். பிலிப்பியர் 4:19 பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பவுல் சொல்றாரு, உங்கள் குறைவை எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். உங்கள் குறைவை எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நிறைவாக்குவார் சொல்ல. உங்கள் குறைவை எல்லாம் யாரோ உங்களுக்கு தர்றதை வச்சு நிறைவாக்குவார் சொல்ல. உங்கள் குறைவை எல்லாம் உங்களுக்கு வருகிற வருமானத்தை வச்சு நிறைவாக்குவார் சொல்ல. உங்கள் குறைவை எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் குறைவு என் ஐஸ்வர்யம், என் ஐஸ்வர்யத்தை வச்சு உன் குறைவை நான் தீர்ப்பேன். உனக்கு இருக்கிற கஷ்டத்தை வச்சு நீ யோசிச்சுட்டு இருக்காத. இப்படிலாம் கனவு காண்றது தவறு, நமக்கு அதெல்லாம் பலிக்காது, நினைப்பு தான் பொழப்பு கெடுக்குது, இப்படி உட்காந்துட்டா வேஸ்ட் பண்ணிடாத, வாழ்க்கைய வீணாக்கிடாத. உனக்கு உன்னுடைய குறைவை என் ஐஸ்வர்யத்தின்படி நான் நிறைவாக்குவேன். உன் குறைவு மாறும். அது யாரை வச்சு, எதை வச்சு? என் ஐஸ்வர்யத்தின்படி. அதான் சொல்றார், தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என் குறைவை எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்கள் குறைவை எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். சொல்லுங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொன்ன நேரா பார்த்து நீ சொல்றீங்க. நீங்க அவங்க காது கேட்கட்டும். கொஞ்சம் உட்காந்து யோசனை இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன், கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நல்லது கோயிலுக்காவது வந்திருக்கிறாங்க, கஷ்டத்தோட வந்திருக்கிறாங்க. சிலர்லாம் கடவுளுக்கு அது தெரியும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆராதனையிலையும் எப்பேற்பட்ட மக்கள் உள்ள வந்து உட்கார்றாங்கன்னு கடவுளுக்கு தெரியும். வெளியில வேணாம் நீங்க நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம், உள்ள எவ்வளவு வேதனையோட இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். அதான் அவர் சொல்றாரு, உன் குறைவை வச்சு இல்லப்பா, என் ஐஸ்வர்யத்தை வச்சு உன் வாழ்க்கையை நான் நிறைவாக்குவேன். மாறும். என் ஐஸ்வர்யத்தை பாரு, நான் யாருன்றதை பாரு, என்கிட்ட என்ன இருக்குதுன்னு பாருன்றார் கர்த்தர். உன் பலவீனத்தையும் உன் கஷ்டத்தையும் உன் குறைவையும் உட்கார்ந்து நினைச்சுக்கிட்டு கனவு காண்றதெல்லாம் தப்பு நினைச்சுன்னு இருக்காத. நீ கனவு காணு, உன் குறைவு மாறும் நம்பு, உன் வாழ்க்கை மலரும் நம்பு. ஏன்? என் ஐஸ்வர்யம் இருக்குது, என் ஐஸ்வர்யத்தின்படி நான் அதை செய்வேன்றாரு. ஹல்லேலூயா. இந்த கனவு காண்றது ரொம்ப அவசியம். வாழ்க்கையில நல்ல கனவுகளோட வாழ்றது
அவசியம். நீதிமொழிகள்ல இப்படி வாசிக்கிறோம், தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நிறைய வீட்டுல பிரச்சனைகள் காரணம் என்னன்னா தரிசனமே கிடையாது. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி நாளை என் மனைவியும் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே 2 மாசம் டைம் இருந்துச்சு. உட்காந்து பேசிக்கின்னு இருப்போம், என்ன பண்ணலாம், எப்படி இருக்கலாம். தரிசனங்களை மனசுல வச்சுக்கணும். அப்படிதான் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் செய்யணும். கனவு வச்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா பேசுறதுக்கு டைம் இருக்காது. அந்த அம்மா ஆன்னு திறக்கிறதுக்கு முன்னாடியே வேலைக்கு போயிடுவீங்க. நீங்க அந்த அம்மாவே சொல்லும், பேசிக்கிட்டே இருந்த போயிட்டீங்க, பேசிட்டு இருந்தியாமா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். சண்டை போடுறதுக்கு நேரமே இருக்காது, பேசுறதுக்கே நேரம் இருக்காது, பிஸியா இருப்பீங்க. ஏன்னா கனவோட வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க. அந்த அம்மா நீங்க வர்றதுக்கு முன்னாடி டீ போட்டு ரெடியா உட்கார்ந்து இருக்கும், ஏன்னா கனவோட உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த கருப்பு டீ குடிக்கும் போது கூட சந்தோஷமா தான் குடிப்பீங்க, ஏன்னா கனவு இருக்குது. நான் நல்ல நிலைக்கு வருவோம், நல்ல நிலைக்கு வருவோம், நானும் என் மனைவியும் நல்ல நிலைக்கு வருவோம், நானும் என் குடும்பமும் நல்ல நிலைமைக்கு வருவோம். யோபு சொல்றாரு, யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம். நாங்க சேவிப்போம், நானும் என் குடும்பமும் இப்படிதான் இருப்போம்னு சொல்றாரு திட்டமா. அந்த மாதிரி தான் சொல்லணும். நானும் என் பிள்ளைகளும் நானும் என் குடும்பமும் நாங்க இப்படிதான் இருப்போம். கடவுள் எங்களை இப்படிதான் வச்சிருப்பார், நாங்க இப்படிதான் இருப்போம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்புங்க. வேதத்துல கனவு கண்டவங்க இருக்கிறாங்க, கனவு கண்டு தப்பிச்சவங்க இருக்கிறாங்க, கனவு கண்டு பாதுகாக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, கனவு கண்டு வாழ்க்கையில முன்னேறி சென்றவங்க இருக்கிறாங்க, கனவு கண்டு தேசமே பஞ்சத்துக்கு பதில் அடைஞ்சிச்சு. கனவு கண்டு ஒரு ராஜா, பார்வோன் ராஜா, எகிப்து ராஜா யோசேப்பை கடத்தி கொண்டு போய் அடிமையா வித்துட்டாங்க. அண்ணமாருங்க, அவன் கனவு கண்டதெல்லாம் பாருங்க, நிமிந்து வாழ்ற மாதிரி கனவு கண்டிருக்கிறான், நல்லா இருக்கிற மாதிரி கனவு கண்டிருக்கிறான். சகோதரர்களுக்கு அந்த கனவு கிடையாது. கண்ட கனவு அவனை பார்த்து அவன் இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாம் கோபம். நான் இப்படி இருப்பேன் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு கோபம். கொண்டு போய் அந்த சின்ன பையனை ஒரு குழியில போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் குழியில இருந்து எடுத்து அடிமையா வித்துடுறாங்க. அடிமையா விற்கும் போது ஒரு வேத வல்லுநர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல, அதாவது இந்த அடிமைகள் வியாபாரம் நடந்துச்சாம் பாருங்க. அடிமைகள் வியாபாரம் கொண்டு போய் வீட்டுல அடிமையா வச்சுக்குவாங்க. அவங்க சொல்றதை மட்டும்தான் செய்யணும், சுய உரிமை கிடையாது. மீறினா அவர்கள் தண்டிக்கப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு பொருள் போல வாங்கிட்டு போவாங்க பாருங்க. எப்படி போய் ஒரு கடையில போய் மிக்சி கிரைண்டர் வாங்கிட்டு வரீங்களோ, அது ஒரு இடத்துல வச்சு நீங்க தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மனுஷனை பொருள் வாங்கிட்டு இருந்தாங்க அடிமைகளா. ஆதி காலங்கள்ல நிர்வாணமா நிக்க வைப்பாங்களாம் பாருங்க அடிமைகளை. எந்த ஒரு சேதமும் இருந்துச்சுன்னா கூட்டு போக மாட்டாங்க. அதனால ரோட்ல சந்தையில நிர்வாணமா நிக்க வச்சிருப்பாங்களா அடிமைகள் எல்லாம். அந்த மாதிரி நிக்க வச்சிருந்தாங்க. ஆனா கனவு இருந்துச்சு அந்த பையனுக்கு, யோசேப்புக்கு கனவு இருந்துச்சு. வாழ்க்கையில என்னென்னவோ நடக்குது, எதிர்ப்புகள், கூட பிறந்தவங்களே எதிர்க்கிறாங்க, என்னென்னவோ பண்றாங்க. ஆனா கனவை மட்டும் விட்டுல, கனவை மட்டும் விட்டுல பாருங்க. கனவு கண்டவன் கொண்டு போயிட்டு கூட்டு போய் அடிமையா விட்டுறாங்க. விட்டு கூட்டு போய் எகிப்துல விடுறாங்க. 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம். நான் சுருக்கமா சொல்லின்னு இருக்கிறேன், நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு சொப்பனம் கண்டான், ஒரு கனவு காண்றான். அந்த கனவுல தேசத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு கனவு காண்றான். இவனுக்கு இந்த கனவு பத்தி புரியல. ஏன்னா அவன் கண்ட கனவு இந்த மாதிரி இருக்குது. பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்றது போல, அப்புறம் அவலட்சணமான பசுக்கள் அதெல்லாம் பட்சித்து போட்டது, இந்த மாதிரிலாம் கனவு காண்றான். 1ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம் முதல் ஒரு 10 வசனங்களை வாசிச்சு பாருங்க. இந்த மாதிரி கனவு காண்றான். நல்ல பசுக்கள் 7 பசுக்கள், அதுக்கப்புறம் அவலட்சணமான பசுக்கள். இந்த மாதிரி இந்த பஞ்சத்தை குறித்தும் செழிப்பை குறித்தும்
கனவுகளா அது இருக்குது. தேசம் எதிர்காலத்துல எப்படி ஆகும் அப்படின்ற கனவு. இந்த கனவு இவனுக்கு புரியல. புரியாததுனால யோசேப்பை கூட்டிட்டு வந்து யோசேப்பு கிட்ட கேக்குறாங்க. அவன் அப்போ சிறையில் இருக்கிறான். அவனை கூட்டு வந்து கேக்குறாங்க, இந்த ரகசியம் என்ன? இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், இந்த கனவு கண்டதுல இருந்து எனக்கு தூக்கமே வரல, இது என்ன கனவு அப்படின்னு கேட்க. 25வது வசனம். அப்போது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். சொப்பனத்தின் மூலமா தேவன் என்ன பண்ணிருக்காராம்? தாம் செய்ய போகிறத அறிவித்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் தாம் செய்ய போகிறதை கனவின் மூலமா அறிவிக்கிறார். ஒரு ராஜாவுக்கு அறிவிக்கிறார். ஆனா அந்த ராஜா கிறிஸ்தவன் இல்ல, அந்த ராஜாவுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது. ஆகவே அவனுக்கு புரியல. ஆனா யோசேப்புக்கு புரியுது. ஏன்னா அவன் கனவு கண்டு வாழ்றவன். அவன் கனவுகளை சின்ன வயசுலயே கண்டவன். அந்த கனவால இப்ப பாதிக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறான். ஆனா அவனுக்கு நல்லா புரியுது கனவுகள் எப்படிப்பட்டதா. தேவன் தாம் செய்ய போகிறதை கனவின் மூலமா அறிவிக்கிறார். கடவுள் பயன்படுத்துறாரு கனவை யாரோ பயன்படுத்துறாங்க நினைச்சுன்னு இருக்காதீங்க. தேவன் பயன்படுத்துறார். தேவனே அதை கையாளுறார். அந்த கனவை பயன்படுத்தி தாம் என்ன செய்ய போறன்றத சொல்றார். அப்போ கனவுன்றது சாதாரணமானது இல்ல. கடவுளுடைய ஒரு கோல், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். கடவுள் யூஸ் பண்ற ஒரு அற்புதமான ஒரு காரியம். கனவு கண்டவங்களை சாதாரணமா கனவு கண்டவங்களை அற்பமா ஏளனமா நினைச்சிடாதீங்க. யோசேப்பு அந்த ராஜாவை பார்த்து சொல்றாங்க, தேவன் செய்ய போகிறதை உமக்கு அறிவித்திருக்கிறார். கனவு இல்லையா இது? ஏதோ சும்மா உமக்கு ஏதோ தினமும் வர்ற நார்மல் கனவு இல்ல. கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த கனவு. இந்த கனவு அவர் என்ன செய்ய போறாரோ அத குறித்த கனவு. அப்போ கனவுன்றது எப்படிப்பட்டது? கடவுள் செய்ய போறது. இப்போ இன்னைக்கு உங்க மனசுல ஒரு படம் உண்டாகுதா? வார்த்தைகளை கேட்கும்போது, சத்தியங்களை கேட்கும்போது, வாழ்க்கையில நீங்களே உங்க வாயால சொல்லுகிறீர்களா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் இப்படி இருப்பேன்? உங்களால சொல்ல முடியுதா? வாயார சொல்ல முடியுதா? மனதார சொல்ல முடியுதா? அதுவே உங்கள் மனதுல ஓடிக்கிட்டு இருக்குதா? அதெல்லாம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஏன்? அதெல்லாம் தேவன் உங்களுக்கு செய்ய போகிறது. அதை உங்களுக்கு கனவின் மூலமா அறிவிச்சிருக்கிறார். அதனாலதான் உங்க மனசு அதையே நினைச்சுன்னு இருக்குது, அதையே பேசின்னு இருக்குது, அதே ஓடிக்கிட்டு இருக்குது. மனசுல கஷ்டம் இருந்தா கூட ஒரு பக்கம் இந்த கனவு ஆறுதலா தோணுது. சில நேரத்துல கையில ஒண்ணும் இல்லை, ஆனா இந்த கனவு ஒரு பெரிய ஆறுதலா தோணுது. ஏன்? கர்த்தர் இது என் நிரந்தர நிலை இல்ல, இந்த கனவு இருக்குதே இதுதான் நிரந்தரமா இருக்க போகுது. இந்த கனவு தான் என்னுடைய நிஜமாக போகுது. இன்னைக்கு இருக்கிற தரித்திரம், இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் என்னுடைய எதிர்காலம் இல்ல, இது தற்காலிகம் தான். இது எப்போ என்ன விட்டு ஓடி போகனே தெரியாது. ஆனா என் கனவு இருக்குதே அதுதான் தேவன் எனக்கு செய்ய போகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் இதெல்லாம் கேட்கணும் பாருங்க. நீங்க இதெல்லாம் கவனிக்கணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். யோசேப்புக்கு புரியுது, ஏன்னா அவனுக்கு புரியாது, பார்வோனுக்கு தெரியல. இந்த கனவை சொன்ன உடனே யோசேப்பு நிலையே மாறுது. கனவுக்கு சப்போர்ட் பண்ற ஆள் வாழ்க்கை மாறிச்சு பாருங்க. கனவை கண்டவருக்கு மாத்திரம் இல்ல, கனவை பத்தி விளக்கம் தான் சொன்னான். இந்த கனவு இதுதான் 7 வருஷம் நல்ல விளைச்சல் இருக்கும், அடுத்த 7 வருஷம் பஞ்சமா இருக்கும். பாருங்க 43 பாருங்க. தேசத்திலே பஞ்சம், 1வது வருஷம் தேசத்திலே பஞ்சம் கொடியதா இருக்கு. அப்படியே சொன்னான் பாருங்க, தேசத்துல பஞ்சம் வரும்னு சொன்னான். 7 வருஷம் பஞ்சமா இருக்கும். அந்த அவலட்சணமான பசுக்கள் பஞ்சத்தின் வருஷங்களா இருக்கும், நல்ல பசுக்கள் வளர்ச்சி பெருக்கத்தின் வருஷங்களா இருக்கும். 7 வருஷம் பெருக்கமா இருக்கும், 7 வருஷம் பஞ்சமா இருக்கும் அப்படின்னு சொன்னான். இந்த கனவை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா யோசேப்புவே பெரிய ஆள் ஆக்கி விட்டார். இதே போல தானியேல் இருக்குது. தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 2ஆம். இதே போல ஒரு ராஜா, தேசத்தின் நிலையே கனவால மாற்றப்பட்டுச்சு. அதத்தான் சொல்றேன். ஒரு சிங்கிள் பர்சன், ஒரு தனிப்பட்ட மனுஷன் மாத்திரம் இல்ல, ஒரு தேசத்தின் நிலையே, அதுவும் குறிப்பா ஒரு பொருளாதார நிலையே கனவினால கண்ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு.
தேசத்தினுடைய சாப்பாடு, தேசத்தின் ஜனங்களுடைய சாப்பாடு, அவர்கள் 7 வருஷம் சாப்பிட போற அந்த சாப்பாடு, அவர்களுடைய பொருளாதார நிலை இந்த கனவுல வச்சு கண்ட்ரோல் பண்ணப்பட்டது. அதனாலதான் கனவுன்றது சாதாரணமானது இல்லை. வேத வசனத்தை கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய நினைவுகள்லாம் உண்டாகுதா? அதெல்லாம் ஆமென்னு சொல்லி அங்கீகரிங்க. ஏன் ஏன் அப்படி? அதான் பாருங்க, ஆபிரகாம் 75 வயசுல கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்ப்பா, உன்னை பெரிய தேசமாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ. வேதம் சொல்லுது 4வது வசனம், ஆதியாகமம் 12:4 வாசிக்கிறோம். அவன் என்ன சொல்றான்? வேதம் என்ன சொல்லுது? கர்த்தர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். என்ன ஆச்சு? ஒரு வயசான மனுஷனுக்கு வாழ்க்கை ஒரு நல்ல படம் உண்டாயிடுச்சு. நல்ல படம் உண்டாயிடுச்சு பாருங்க. கடவுள் அவனை அழைச்சதே எதுக்கு தெரியுமா? உன் தரித்திரம் மாறும், உன் பொருளாதார நிலை மாறும், உன் சரீர நிலை மாறும், உன்னுடைய குடும்ப நிலை மாறும், உன் பேருக்கு இருக்கிற இந்த நிந்தை, இந்த அவமானம் மாறும், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இப்படி சொன்ன உடனே இந்த பிக்சர் அவனுக்கு கிடைச்சிச்சு. கற்பனை பண்ணி பாக்குறான் பாருங்க. உடனே மனதுல படம் வரைஞ்சி பாக்குறான். எப்படி வரைஞ்சி பாக்குறான்? நானும் தான் மனைவியும் வேலைக்காரர்களோடு, தானும் தான் மனைவியும் ஒரு பிள்ளைய தூக்கிட்டு அந்த பிள்ளைய சுமந்துகிட்டு இருக்கிறது போலவும், தன்னை சுற்றிலும் பெரிய செழிப்பான ஒரு நிலம், செழிப்பான வாழ்க்கை இருக்கிறது போலவும் கற்பனை பண்ணி பாக்குறான். அந்த படம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த படம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வேதம் சொல்லுது, தானும் தான் மனைவியும் புறப்பட்டு போனார்கள். கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனார்கள். ஏன்னா அந்த படம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருந்துச்சு. அவனுக்கு உண்டாயிருந்த அந்த ஏமாற்றம், உண்டாயிருந்த அந்த நிந்தை, அவனுக்கு உண்டாயிருந்த அந்த எல்லா கஷ்டமும், இந்த படம் கிடைச்ச உடனே, இந்த கனவு, இந்த தரிசனம் கிடைச்ச உடனே என்னெல்லாம் மாறுது. பெரிய ஆறுதல். இப்படி நான் ஆக முடியும், கடவுளே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? வா புறப்படு. பிடிச்சிட்டு நடக்கிறான் பாருங்க மனுஷன். மனைவியும் புருஷனும் இப்படிதான் ஒண்ணு சேரணும். கனவு இருந்துச்சுன்னா 2 பேரும் கையை பிடிச்சிட்டு நடப்பீங்க. நமக்கு யாரும் இல்லைனாலும் வாழ்ந்து காட்டலாம், வா, நம்ம வாழ்ந்து காட்ட முடியும். நிறைய கணவன் மணிக்கு கனவே கிடையாது. ஆமா ஆமா, இவர் நினைக்கிற நினைப்பு இவர் பழப்பதான் கெடுக்கும். இதுல வேற ஊருக்கு வேற போன் பண்ணி சொல்லுது, அம்மா வீடு வாங்குவேன்றாருமா அவரு. அப்ப வீட்டுல அவங்களும் சிரிப்பாங்க. ஆமா, இன்னத்த வேலைக்கு போறாரு, அவர் கையில என்ன காசு இருக்குது, வீடை வாங்குவேன்றாரு. சொல்லு ஏதாவது யாருக்கிட்ட போய் சொல்ற போறாரு, அவரு சொல்லாம வாய மூணின்னு இருக்க சொல்லு, இப்படிலாம் சொல்லுவாங்க. அதனாலதான் பாருங்க, மனைவி புருஷனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு தான் கடவுள் கொடுத்திருக்கிறார். அவர் தவறா பேசும்போது அவர் வாயில கைய வச்சு பேசாதீங்க, கடவுள் செய்வாருங்க அப்படி சொல்றதுக்கு தான். அவசரப்பட்டு பேசிடுறோம் தான், என்ன பண்றது, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுறோம். எப்படியே தடுமாறிடுச்சு. உடனே என்ன பண்ணும்? நல்ல மனுஷன் யாரு, நல்ல புத்தி உள்ள மனுஷன் யாரு, ஒரு நல்ல கிறிஸ்தவன் யாரு, ஒரு தேவனுடைய பிள்ளை யாரு? ரைட் ட்ராக்கு பைக் எடுத்துட்டு வந்து திரும்ப ஓட்டிட்டு போறதுதான். தடுமாறிக்கிட்டே போகுதுன்னு போது அப்படியே போயினே இருக்க கூடாது. நல்ல மனுஷன் யாரு? ஐயோ தப்பா போறோம், தெரியாம போயிட்டோம், ரோடு மாறி போயிட்டோம், அதுக்குன்ட்டு அப்படியே போயின்னு இருப்பீங்களா? எங்கேயோ போய் விழ போறீங்க, எடுத்துட்டு வந்துருங்க. அதுக்குதான் வசனம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அது ஆன் பண்ணும் போதெல்லாம் நான் எங்க போறேன், நான் கரெக்டா போறேனா, நான் போற பாதை சரியா, நான் போய் சேர போற பாதைக்கு போறேனா? ஏன்னா அது கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது, பிரகாசிக்கிற ஒளியா இருக்குது வேத வசனம். எப்படி போயின்னு இருக்குதுன்னே தெரியாம இருக்குதா? வெளிச்சத்துக்குள்ள வாங்க, வேத வசனம் நமக்கு ஒரு பெரிய வெளிச்சமா இருக்குது. இதுதான் மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. இது வந்துட்டீங்கன்னா போதும், போயிட்டே இருப்பீங்க, நீங்க சரி பண்ணிக்கலாம். 2வது ஒத்துக்கணும். ஆமாயா, நான் தான் தப்பு பண்ணிட்டேங்க, ஒத்துக்கணும். இந்த ஒத்துக்கிற போதே விளங்கும், அடுத்த மாற்றங்கள்லாம் வந்துடும். ஒத்துக்காத ஆளுங்களுக்கு ஒன்றும் புரிய வைக்க முடியாது. 1 மணி நேரம் போன் பேசினுக்கிறேன், அந்த பொண்ணுகிட்ட சொல்லின்னு இருக்கிறேன், சரியாயிடும்மா, சரியாயிடும் சரியாயிடும். அவங்களுக்கு முதல்ல கேட்டுங்க, அவங்க சரியா, அவங்க சரியா, அப்ப நான் போன் வைக்கிறேமான்னு வச்சுட்டேன். நான் எவ்வளவு நேரம் தான் சொல்லுவீங்க? ஒரு ஏத்துக்காத ஆளுக்கு ஒன்றும் புரிய வைக்க முடியாது. அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏத்துக்காத ஆளுங்களுக்கு எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் புரியாது, எத்தனை பேரை கூட்டு வந்து அறிவுரை சொன்னாலும் புரியாது. ஏத்துக்கிற மனுஷனுக்கு அவன் வாழ்க்கை மலரும், அவன் வாழ்க்கை மாறும்.
ஏன்னா அவன் உள்ளத்தை திறந்திருக்கிறான், அவன் தான் வாழ்க்கையில தன்னை தாழ்த்தி இருக்கிறான். அதனாலதான் வேதமே சொல்லுது, தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். உங்க உள்ளத்தை கடவுளுக்கு தாழ்த்துறீங்களா? ஆமா ஆண்டவரே, என்கிட்ட தவறு இருக்குது ஆண்டவரே, நான் தெரியாம தப்பா பேசிட்டேன் ஆண்டவரே, நீ சொல்றத நான் அங்கீகரிக்கிறேன் ஆண்டவரே, மாறணும்னு நான் விரும்புறேன் ஆண்டவரே அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? கர்த்தர் கிருபை அளிக்கிறார், அவர் உயர்த்துவார் உங்களை. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கடவுள் ரொம்ப பிடிக்கும், தாழ்மை உள்ளவர் மேல பிரியமா இருக்கிறார், அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நீங்க சரியா அப்படி இப்படி இப்படின்னா அது வேலைக்கு ஆகாது, கத்திக்கிட்டே வேண்டியதுதான். சத்தத்தை உயர்த்துவாங்க சிலர், ரொம்ப சத்தத்தை உயர்த்தினா ரொம்ப அவங்க நியாயமா பண்ற மாதிரி. சத்தத்தை உயர்த்தினால நியாயம் இல்லைங்க. சில நேரத்தில் போயிட்டு உட்காந்து யோசிச்சு பார்க்கணும், நம்ம போறது சரியில்லை. சில நேரத்தில் நிதானிக்கணும். வேதம் சொல்லுது, நம்மை நாம் நிதானித்தறிந்தால் நாம நியாயம் தீர்க்கப்படும். நான் ஒரு நாள் ட்ரெயின்ல வந்துகிட்டே இருந்தேன், ஒருத்தங்க என் கூட பிரயாணம், ட்ரெயின்ல ஒரே கூட்டம், பக்கத்துல என்ன பேசுறாங்கன்றது கிளியரா தெரிஞ்சிச்சு. 2 ஃப்ரெண்ட்ஸ் சந்திக்கிறாங்க. ஒருத்தங்க கேட்கறாங்க, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். ஐயோ என்ன ஆச்சுன்னு அவங்க சொல்றாங்க, ஜெனரல் செக்அப். ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் வியாதி இருக்குதுன்னு கிடையாது. சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க யாரு, ஜெனரல் செக்அப். சரியா இருக்குதா, வேற ஏதாவது சத்தான உணவு சாப்பிடணுமா, இன்னும் நான் கொஞ்சம் என்ன வயசுக்கு ஏத்த உடலுக்கு ஏத்த மாதிரி கவனிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஜெனரல் செக்அப். சில நேரத்தில் லைஃப் நிறுத்தி செக் பண்றது தப்பு இல்லை, யோசிக்கிறது தப்பு இல்லை. நான் போற பாதை சரியா யோசிக்கிறது தப்பு இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மாதிரி புரிஞ்சிக்காததுனால, ஒத்துக்காததுனால தான் அவங்க வாழ்க்கை பாழாவே போச்சுன்றார் கர்த்தர். அவங்க வாழ்க்கை அப்படியே இருந்துச்சுன்றார். நிறைய கிறிஸ்தவரை நான் பார்த்திருக்கிறேன் பாருங்க, சின்ன பிள்ளைல இருந்து நிறைய கிறிஸ்தவ பாழாவே கிடக்குது. ஏன்னா ஒத்துக்கிறதே கிடையாது. எதையோ புடிச்சிட்டு அவங்க அதுதான் 3 கால் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன புரிய வைப்பீங்க? ஒத்துக்கிற சொன்ன பாருங்க, வெளிச்சம், பாதைக்கு வெளிச்சம், அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா வெளிச்சம் போட்டாதான் புரியும் நான் எங்க போயின்னு இருக்கிறேன், தாறுமாறா போயின்னு இருக்குதா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 2வது ஒத்துக்கொள்ளணும். நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்கிட்ட என் பொறுப்பு இருக்கு, இன்னைக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நான் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். பொறுப்பு எடுக்காத உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நான் இப்படி ஆனதுக்கு நான் தாங்க காரணம், இப்படி என் குடும்ப நிலைக்கு போனதுக்கு நான் தாங்க காரணம், நான் ஒழுங்கா வேலைக்கு போல, நான் ஒழுங்கா சம்பாதிக்கல, நான் ஒழுங்கா கவனம் செலுத்தல, என் மேல தப்பு இருக்குதுங்க. இப்ப நான் புரிஞ்சுக்கிறேங்க. ஒத்துக்கணும். ஒத்துக்காத ஆளுங்க கடவுள் மேல குறை சொல்லுவாங்க, ஒத்துக்காத ஆளுங்க தான் மனைவி பிள்ளைங்க மேல கூட குறை சொல்லுவாங்க, ஒத்துக்காத ஆளுங்க தான் கூட சுத்தி இருக்கிற எல்லாரையும் குறை சொல்லுவாங்க, சபையை குறை சொல்லுவாங்க, பாஸ்டரை குறை சொல்லுவாங்க. ஹலோ, இந்த ஒத்துக்காதவங்க தான் குறை சொல்ற ஆவியால நிரப்பப்படுவாங்க. ஒத்துக்கிற ஆள் மத்தவங்க மேல குறை இருக்குதோ இல்லையோங்க, என்கிட்ட குறை இருக்குது, அதுதான் தாழ்மை. ஐ எம் ரெடி, நான் ஒத்துக்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த மாலை வேலை ஒத்துக்க விரும்புறீங்க? ஒத்துக்கிட்டீங்கன்னா புரியும், வேலை செய்யும். அது ஒத்துக்காத ஆளுக்கு என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? மன கடினமா இருந்தா என்ன இறங்கும் அங்க, என்ன புரியும் என்ன? அதனாலதான் பாருங்க, நிறைய பேர் கோயிலுக்கு வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே மன கடினத்தோட உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படி உட்கார்ந்து இருப்பாங்க, இன்னும் ஏறும் ஒன்னும் ஏறாது. அப்புறம் ஒரு ஏமாற்றம் தான். ஒன்னும் ஆண்டவர் செய்யலையே. ஆண்டவர் சொல்றாரு, நீ தாழ்த்தி இருக்கிறியா, நான் உன்னை உயர்த்த முடியும்பா. நீ தாழ்த்தினாதான் நான் உயர்த்த முடியும், நீ தாழ்த்தினா நான் உனக்கு உதவி செய்ய முடியும் என்றார் கர்த்தர். நிறைய கணவன் மாருங்க மனைவி மாருங்க உட்கார்ந்து தங்கள் தவறுகள் எல்லாம் உணர்ந்து 2 பேரும் உட்கார்ந்து கனவுகளை காண ஆரம்பிங்க. 9 மாசம் இருக்குது, உட்காருங்க. மனைவி யோபுவின் மனைவி வந்து சொல்றாங்க, நீ செத்துருன்றாங்க. ஏன்னா அந்த அம்மாவால பொறுக்க முடியல, தான் புருஷன் வியாதியோட ஓட தொறிஞ்சின்னு இருக்கிறத. ஏசி ரூம்ல உட்கார்ந்த மனுஷன் இப்போ படுக்கையில டிபி ஹாஸ்பிட்டல போய் உட்கார்ந்து இருக்கிறான். கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யோபு ஒரு பெரிய பணக்காரன், கோட்டீஸ்வரன், நல்ல நிலையில இருந்தவன், இப்ப தரித்திரத்தில் இருக்கிறான். தான் இப்படி ஆனதை மனைவியால தாங்கிக்க முடியல. சொல்றா, செத்துட்டா கூட பரவாயில்லங்க.
அதுக்கப்புறம் யோபுவின் மனைவி பேரே போடல பாருங்க. அந்த அம்மா சொல்றாங்க நீர் செத்துரும். யோபு சொல்றாரு அப்படி பேசாத, அப்படி பேசாதன்றார். கனவு காணலாம், கனவு காணலாம், நடக்கும், இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும், கடவுள் நமக்கு கொடுப்பார், வாழ்க்கை மாறும். இப்படிதான் கணவன் மனைவி பேசணும். தடுமாறிட்டீங்க தான், தப்பு பண்ணிட்டோம் தான், ரைட் ட்ராக் வந்துருங்க. அதனாலதான் கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கு வந்த வசனம் கேட்கும் போது விளங்கிடும். அப்புறம் ஒத்துக்கொள்ற இருதயம் வேணும். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, ஒத்துக்கொள்ற இருதயம் வேணும். ஏன்னா கோயில்ல வந்து உட்கார்ந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு வேதம் சொல்லுது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்க. கடினப்படுத்துற ஒரு இருதயத்துல விதைச்ச மாதிரி தான் இருக்கும். உள்ள கல் இருக்குது. அந்த கல் என்ன பண்ணும்? அந்த வேற உள்ள போ விடாது. மேல விதை ஏத்துக்குச்சுதான், ஆனா அந்த விதைய உள்ள போக விடாது. ஏன்னா கற்பார அது. அதனாலதான் ஆண்டவர் கிட்ட அடிக்கடி கேட்க வேண்டியதா இருக்குது, எனக்குள்ள கல்லான இருதயம் தான் சதையான இருதயமாக்கி தாரும் கர்த்தாவே. என் இருதயத்துல கடினம் இருந்தா அந்த இருதய கடினத்தை எடுத்து போட்டு நல்ல இருதயமாக்கி தாரும் கர்த்தாவே. உன் வசனத்தை நான் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ளணும் கர்த்தாவே. ஏன்னா உன் வசனம் பலன் கொடுக்கிறதா இருக்கிறது கர்த்தாவே. என்றைக்குமே அதை நான் விட்டுறக்கூடாது கர்த்தாவே. கணவன் மனைவி இந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டீங்கன்னா 2 பேரும் உட்காந்து, நான் சில பேர்லாம் வந்திருக்கிறீங்க, சந்தோஷம். காலையிலயும் நிறைய பேர் வராங்க, சந்தோஷம். 2 பேரும் உட்காந்து, கணவன் சில நேரத்துல தப்பா பேசும்போது மனைவி திருத்தணும். நீர் பேசும், எனக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா 2 பேரும் உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். புருஷன் யோபு தான் மனைவி கண்ட்ரோல் பண்றாரு. இப்பெல்லாம் பேசாத, நீ பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுற அப்படின்றார். இதே வேலையை ஆதாம் செஞ்சிருந்தாருன்னா சூப்பரா இருந்திருக்கும். குடும்பம், நீ சாப்பிடுறதுல நானே சாப்பிடுறேன், நீயே சாப்பிட்ட, நீ போற இடத்துக்குலாம் நானும் வருவேன், அன்பே நீ சாக்கடையில விழுந்தா நானும் சாக்கடையில விழுவேன். அதான் 2 பேரும் விழுந்தாங்க பாருங்க. ஆதாமும் யோபு மாதிரி பண்ணிருக்கணும். 2 வச்சிருந்தா கூட கர்த்தர் சொல்லியிருப்பார், என் மகனே நீ நல்ல வேலையை பண்ணப்பான். அப்படியே வாங்கி புசிக்கிறான். நீ சாப்பிடுறதான் நான் சாப்பிடுவேன், நாம 2 பேரும் ஓர் உயிர். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான். அவனே சொன்னான், நாம ஒரே மாம்சமா இருக்கிறோம். கவிதை பேசின்னு இருக்கிறான். கர்த்தர் சொன்னார், நான் சத்தியத்தை சொல்லி கொடுத்தேன் எப்படி வாழ்றதுன்னு. கவிதை பேசின்னு உட்கார்ந்து இருக்கிற, கடைசியில வாழ்க்கை என்னாச்சு? ஆனா யோபு தான் மனைவியை பார்த்து சொல்றான், பேசாத, அப்படி நிறுத்திக்கோ. சரி சொல்லிட்டேன், பரவாயில்ல நிறுத்திக்கோ. ஆனா நம்ம சாக கூடாது, இந்த நிலைமையில சாக கூடாது, வாழ்ந்து காட்டிட்டு தான் சாகணும். நாம 2 பேரும் இழந்ததெல்லாம் பெற்றுட்டு தான் சாகணும். அதனாலதான் பாருங்க, யோபு மனைவியும் சாகல, யோபுவும் சாகல. 2 பேரும் யார் கண்ணு முன்ன இழந்தார்களோ வாழ்ந்து காட்டினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் இந்த சபையில் இருக்கிற குடும்பங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் வாழ்ந்து காட்டுகிறவர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதனாலதான் யோசேப்பு சொல்றாரு, தேசத்தின் பொருளாதாரத்தையே கர்த்தர் கனவு கொடுத்து மாத்துறார். இன்னைக்கு உங்களுக்கு கூட கனவு கொடுத்திருக்கிறாரா? உங்க நிலம் மாறும்ன்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரா? அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அதை நம்பி ஒவ்வொரு நாளும் வாழுங்க, முன்னேறி போங்க. ஏன்னா அந்த கனவு வீணான கனவு இல்ல, கடவுள் கொடுத்த கனவு. இதை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும். இதை வாசித்துட்டு முடிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம். தானியேல் 2ஆம் அதிகாரம். என்ன நடக்குதுன்னா, 1வது வசனம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்தில் நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை. இவன் பாருங்க தூக்கம் இல்லாம ஆயிட்டான். ஏன்னா ஒரு கனவு கண்டான், புரியல. இந்த கனவை எப்படி, இந்த கனவு ஏன் கொடுத்தாரு, என்ன கனவு இவனுக்கு புரியல. ஏன்னா இவன் தேவனுடைய பிள்ளை கிடையாது, இவனுக்கு வசனம் தெரியாது, இவனுக்கு கர்த்தரோடு உறவு இல்லை. ஆகவே இவனுக்கு விளங்கல. ஆகவே இந்த கனவை குறித்து பயப்படுறான். இந்த கனவு ஒரு உயரமான ஒரு சொரூபம். அந்த சொரூபம், அந்த சொரூபத்தின் ஒவ்வொரு சித்தரிக்கிறதாக தேவன் சொல்றாரு. எப்படி இவனுடைய ராஜ்யம் நிற்கும், நிலை நிற்கும்,
அப்படின்னு இவனுக்கு சொல்றாரு. இவனுக்கு புரியல, இந்த நேபுகாத்நேச்சருக்கு புரியல. இந்த தானியேலை கூப்பிடுறாங்க பாருங்க. தானியேலை கூப்பிட்டு தானியேல் கிட்ட கேக்குறாங்க. 28 பாருங்க, 27. தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறைப்பொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. ராஜாவுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் புரியும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவங்களுக்கு தான் புரியும். கடவுளோடு உறவு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் புரியும். இந்த மாதிரி ஜோசியக்காரங்க சாஸ்திரிங்க குறி சொல்லுகிறவங்க எல்லாம் கூட்டு வந்தா இது புரியாது, அவங்களால முடியாது இது அப்படின்றார் தானியேல். 28. மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன். தேவன் யாரா? மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவன். பரலோகத்தில் இருந்துகிட்டு என்ன பண்ணின்னு இருக்கிறாரா? நமக்கு விளங்க செய்யறாரு. இந்த நாட்டுடைய நிலை என்ன இருக்கும்னு சொல்லி அவனுக்கு கனவு கொடுத்தாரு. இவனுக்கு புரியல. உடனே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு புரியுது. அவன் சொல்றான், பரலோகத்தில் இருக்கிற தேவன் உம்முடைய ராஜ்யத்தை குறித்து விளங்க செய்யறார். பாருங்க, கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். கடைசியில என்ன நடக்கும், உன் கடைசி எப்படி இருக்கும், உன் முடிவு எப்படி இருக்கும் கடவுள் தெரிவித்திருக்கிறார். ஆனா இவனுக்கு விளங்கல. இன்னைக்கு அதனால்தான் பாருங்க, நம்ம தேவனோடு கூட உறவு, அவருடைய வார்த்தையை கேட்கிறது, அவரோடு பேசுறது, அவர் பேசுறத கேட்கிறது, இது ஒவ்வொரு நாளும் இருந்துச்சுன்னா நமக்கு இது ஒன்னும் ஆச்சரியமா அதிர்ச்சியா இருக்காது. இவனுக்கு தூக்கலாம் போயிடுச்சு, தூங்கவே இல்லை, கலங்குறான், பயப்படுறான், என்ன ஆயிடுமோ, ஏன்னா பயங்கரமானதா கண்டிருக்கிறான். இவர் சொல்றாரு, கடைசி நாள்ல என்ன நடக்க போதோ அத உமக்கு சொன்னாரு, உமக்கு விளங்கல அப்படின்னு சொல்றாரு. உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரிசனத்தை விலைக்கு சொல்றாரு. தரிசனத்தை விலைக்கு சொல்லிட்டு 45வது வசனத்தை பாருங்க. இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன், வாசிக்கிறீங்களா என் கூட சேர்ந்து? இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நம்புறாங்க பாருங்க. ராஜாக்கு பயமா இருக்குது, ராஜாக்கு புரியல. ஆனா தேவனுடைய மனுஷனாகிய தானியேல் சொல்றான், சொப்பனம் நிச்சயம், சொப்பனம் நிச்சயமா நடக்கும், அது சத்தியம். அது மாத்திரம் இல்லை, இனிமேல் சம்பவிக்க போகிறது, அது அதான் நடக்க போகுதுன்றார். திட்டமா சொல்றான் பாருங்க தேவ மனுஷன். இந்த கனவு நிச்சயமா நடக்கும். எல்லாம் சொல்லுங்க, நிச்சயமா நடக்கும். இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம். அட்ரஸ் சொல்றேன், 1084. அப்படி ஒரு புத்தகம் இருக்குதா பைபிள்லன்னு பார்த்துட்டு இருக்காங்க. வழக்கமா வீட்டுல திறந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு உடனே எடுப்பீங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதோ பாருங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதித்திரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகையில் தீர்க்கமாக வரை. இதை கவனிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. நல்லா கவனிங்க, தரிசனம் பொய் சொல்லாதான். ஏன்னா தரிசனம் பொய் சொல்லாது. எல்லாரும் சொல்லுங்க, தரிசனம் பொய் சொல்லாது. அதனாலதான் தானியேல் சொல்றாரு இப்படி, தரிசனம் நிச்சயம், தரிசனம் நிச்சயம், அது நிச்சயமா நடக்கும். அவ மக்கள், நீங்க நல்லா உட்கார்ந்து கர்த்தர்கிட்ட கேளுங்க. கனவே இல்லையா கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன ஆவன் எனக்கு சொல்லித்தாங்க கர்த்தாவே. என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க வேதத்தை வந்து கேளுங்க, கண்டிப்பா புரியும். அதெல்லாம் நடக்காது நடக்காதுன்னே வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு நடக்கும்ன்றாரு, அதை நம்புங்க. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை, அது தாமதிப்பதில்லை. எல்லாம் சொல்லுங்க என் கூட சேர்ந்து இதை அப்படியே சொல்லுங்க. தரிசனம் குறித்த காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் முதல் காரியம். தரிசனம் குறித்த காலத்துல கடவுள் ஒரு காலம் வச்சிருக்கிறார், அந்த காலத்துல அது நிஜமாகும். 2வது, அது பொய் சொல்லாது. தரிசனம்ன்றது பொய் இல்லை, அது மனசுல வச்சுக்கோங்க. தரிசனம்ன்றது ஒரு, இட் இஸ் நாட் எ லை, அது பொய் இல்லை. மனுஷனுக்கு வேணா பைத்தியமா தோணலாம், அது பொய் இல்லை. 3வது, அது
தாமதித்தாலும் அது காத்திரு. அது என்னன்னா அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏமாந்துடக்கூடாது. தாமதித்தாலும் காத்திரு. அதுக்கப்புறம் சொல்றாரு நிச்சயமாய் வரும். பிராமிஸ் பண்றாரு, நிச்சயமா வரும். அது தாமதிப்பதில்லை, நிச்சயமா வரும். நீ பொறுமையா இரு, நடக்கும். நிச்சயமாய் வரும். எல்லாரும் சொல்லுங்க நிச்சயமாய் வரும். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க நிச்சயமாய் வரும். நிச்சயமா வரும். வேலை கிடைக்கும், நிச்சயமா வேலை உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். இல்லங்க எங்க கம்பெனில 3000 ரூபாய்க்கு மேல. உன்னை யார் 3000 ரூபாய் குறிச்சு? உங்க கம்பெனி ஓனரை குறிச்சு நீ ஏன் கவலைப்படுற? எங்க கம்பெனிலாம் அப்படி தரமாட்டாங்க. உங்க கம்பெனியை குறிச்சு நீங்க சொல்லாதீங்க, உங்க தேவனை குறிச்சு சொல்லு. உங்க தேவன் உங்கள் குறைவுல நிறைவாக்கும் சொல்லிடுறாரு. நீங்க எங்க வேலை செய்றீங்களோ அதை கடவுளை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். நீங்க சின்ன வேலை பிசினஸ் பண்றீங்கன்னா கடவுளை அதை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த இடத்துல யாராவது பிசினஸ் பண்றவங்க இருக்கிறீங்களா? நீங்க நம்புங்க, இதை கர்த்தர் என் எல்லையை பெரிதாக்குவார். என் எல்லை பெரிதாக்கும். நான் இந்த கையால கடவுளுடைய ராஜ்யத்துக்கு கொடுப்பேன், அவருடைய சித்தத்துக்கு கொடுப்பேன், அவருடைய ஊழியத்துக்கு கொடுப்பேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன். இந்த கையால நான் வாரி வழங்கும். கடவுளை என்ன அப்படி ஆசீர்வதிப்பார். நம்புங்க, உட்கார்ந்து நான் இப்படிதான் இருப்பேன், நம்புங்க. இந்த இடத்துல சொன்ன இதே வார்த்தை, இதே இது தரிசனம் நிச்சயமா வரும். தாமதித்தாலும் காத்துரு. ஏமாத்தாதது, பொய் சொல்லாதது. தரிசனம் உண்மை, அது நிச்சயம் வரும் அப்படின்னு சொன்ன இதே வார்த்தை எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. எபிரேயர் 10ஆம், இதை வாசித்தீங்கன்னா அப்படியே பாருங்க, எல்லாம் ஷாக் ஆக போறீங்க. பாருங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10 பாருங்க. பாருங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். இதே விதம் தான் அங்கேயும் சொல்லியிருக்கு. இயேசு வருவது எவ்வளவு நிச்சயமோ தரிசனமும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. இயேசு மீண்டும் வருவார் என்பது எவ்வளவு நிச்சயமோ, எவ்வளவு அது உண்மையோ, எவ்வளவு அது சத்தியமோ, எவ்வளவு அது உறுதியானதோ, அதே போலதான் தரிசனத்தை பத்தியும் சொல்லி இருக்குது. எப்படி வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணாருன்னு எப்படி இயேசுவின் வருகையை குறித்து சொல்லி இருக்குதோ, அதே போலதான் தரிசனத்தையும் சொல்லும் போது சொல்லி இருக்குது. அது தாமதிக்காது, அது நிச்சயமாய் வரும். தரிசனம் தாமதிக்காது, அது பொய் சொல்லாது. இயேசு வரப்போறது எவ்வளவு உண்மையோ அது போல கனவும் உண்மை. ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துல வந்து எப்படி கால் வைத்து நிற்பாரோ, நம்ம எல்லாம் சேர்த்து கொள்வாரோ, அதே போலதான் தரிசனமும் நிச்சயம் வரும், நிச்சயம் நடக்கும். அதனாலதான் கனவு காணுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி கனவு காணுங்க. நீங்க நிலத்தை வாங்குறது போல கனவு காணுங்க. நல்ல வேலையில போய் சேர்றது போல கனவு காணுங்க. நீங்க வாகனத்துல ஒன்னா போறது போல கனவு காணுங்க. ஆலயத்துக்கு கார்ல வர்றது போல கனவு காணுங்க. கடன்களை எல்லாம் அடைச்சி சமாதானமா நல்லா வாழ்றது போல கனவு காணுங்க. நான் கண்டுன்னு இருக்கிறேன், நீங்க காணுங்க. நம்ம எல்லாம் கண்டு அது நிறைவாகும் போது கர்த்தரை நாம் துதிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய காரியமா இருக்கும். பாருங்க, சபையில துதிக்கிறதுக்கே நேரம் போதாது. அந்த மாதிரி ஒரு காலம் வரும் நான் நம்புறேன். நான் கர்த்தர் நமக்கு செய்ததெல்லாம் நினைக்கும் போது, அவர் சொல்லி முடியாத ஈவுகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். இதெல்லாம் நினைக்கும் போது ஆராதனை நேரத்திலே துதிக்கிறதுக்குன்னே பல மணி நேரங்களை ஒதுக்க வேண்டியதா வரும். ஏன்னா நிச்சயம் உண்மை நடக்கும், ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் சொல்றார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு சொல்லி இருக்கிறார், ஆகும் என்று மெய்யாகவே சொல்லி இருக்கிறார். நான் அதை நம்புகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். ஒவ்வொரு நாளும் இதை மனசுல வச்சுக்கிட்டே வாழுங்க. நீங்க ஜெயிப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்க பார்ப்பாங்க. கணவன் மனைவி விட்டு கொடுக்காதீங்க. 2 பேரும் சில நேரத்துல அவசரப்பட்டு தெரியாம எப்படியோ போயிடலாம். ஆனா ரைட் ட்ராக் வந்துருங்க. இதான் சரியான ட்ராக்.
யோபு போல வாழ கத்துக்குங்க. யோபுவின் மனைவியும் எப்படி வாழ்ந்து காட்டினாங்களோ அந்த மாதிரி வாழ போறேன்னு சொல்லி தீர்மானிங்க. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நல்ல தெய்வமே, இயேசுவின் மூலமாய் சமூகத்திலே வருகிறோம். தகப்பனே, இங்க இருக்கிற குடும்பங்கள் தலைத்தோங்க செழிக்க நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆபிரகாமையும் சாராளையும் தெரிந்தெடுத்தீர், யோபுவும் அவன் மனைவியும் தெரிந்தெடுத்தீர், ஆண்டவரே மரியாளையும் யோசேப்பையும் தெரிந்தெடுத்தீர். இன்றைக்கு கர்த்தாவே இங்க இருக்கிற குடும்பங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். எப்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டீர், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொண்டீர், பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டீர். ஸ்தோத்திரம். எங்களை தெரிந்து கொண்டீர். ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம் வார்த்தையை கேட்டு நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. தாழ்மையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. நீர் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் கர்த்தாவே. அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை மாறும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் கர்த்தாவே. இங்க இருக்கிற ஒவ்வொரு வாழ்வும் கர்த்தாவே செழித்தோங்கட்டும் கர்த்தாவே. அவர்கள் வளர்ச்சி அடையட்டும், பெருக்கம் அடையட்டும் கர்த்தாவே. கனவுகளையும் லட்சியங்களையும் தரிசனங்களையும் தாரும் கர்த்தாவே. இன்றைக்கு இருக்கிற நிலை மாறும் என்ற நம்பிக்கை அவளுக்குள்ளே உண்டாகட்டும் கர்த்தாவே. உம்முடைய வசனம், உம்முடைய ஆவியானவர் அதை செய்து கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறீர் கர்த்தாவே. இவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று அறிக்கை செய்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உம் வல்ல நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். காணிக்கை தசம பாகங்களால் உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய வல்ல நாமம் இவருடைய பொருளாதாரத்திலே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம். தயவு செய்து உட்காரும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் என்னை தொடரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். அறிவிப்புகளை சொல்கிறேன். சகோதரிகளுக்கான ஒரு கருத்தரங்கு வருகிற 25ஆம் தேதி வைத்திருக்கிறோம். இதனுடைய விளம்பரம் இந்த வாரம் உங்க கையில கிடைக்கும். ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதற்கான உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவையா இருக்குது. இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை வெளியில ஒருத்தங்க சேர் போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க கிட்ட பேர் கொடுத்துட்டு போனோம். பெண்கள் தயவு செய்து அன்னைக்கு லீவ் போட முயற்சி எடுங்க, வந்து கலந்து கொள்ள முயற்சி எடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சகோதரிகள் கூடுகை 10 மணிக்கு செவ்வாய்க்கிழமை நடக்குது. வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பரிந்துரை மன்றாட்டு ஜெபம் நடக்குது. வியாழக்கிழமை மாலை 6:45 வேத பாடம் நடக்குது. கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நம்ம எல்லாரும் எழுப்பிட்டிருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு செல்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. God bless you.